அதுகள் திருந்தாதுகள். ஸோ நாங்கள் திருந்தா போனாலே ஒழிய அப்படி சொல்லக்கூடாதான். ஆனால் உண்மையாக அதுதான். அடுத்ததாக மாதாபிதா குரு தெய்வம் என்ற வரிசையில என்னுடைய சூரியக்கா, அவர் எங்களை ஊர்ல பெரிய ஹீரோ. அவ தெரியாத ஊர்ல ஒருத்தரும் அவர்கிட்ட படிக்காம போகலாது. ஏதாவது ஒரு விஷயத்துல, அதாவது நர்சரி அல்லது டியூஷன் அல்லது மியூசிக். எனக்கு இவ எப்பவுமே என்னுடைய அதாவது கடைசி அவக்கையே இல்லாம போயிட்டுது. தொண்டை பிரச்சனை, ஒருத்தருக்கும் படிப்பிக்க இல்லாம போயிட்டுது. மன்றத்துல படிப்பிச்சவா, நல்ல டேலண்டான லேடி. அப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவள் வீட்டில் வந்து நான் சொன்னேன் எனக்கு தெரியாது, எனக்கு சொல்லித்தாங்கண்டா. கிரேட் 5க்கு அவனோட வீட்டை 4 மணிக்கே போயிடுவேன். இப்போவும் அவங்கள்ட்ட சொல்கிறது வேணு வாணியாவுக்கு நான் தான் உடுப்புற நான் கூட எல்லாரையும் பண்ணு. ஏன்னா நாங்கள் பாடிக்கொண்டு அப்படின்னு சத்தம் கேட்கும். நைட் எல்லாருக்கும் இது தானே. அவள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தவன். அவன் முதல் ஸ்டூடெண்ட் நான் தான். டீச்சிங் எனக்கு கிடைச்சது. அவள் தான். அதுக்கு அவள் தான் காதுக்கு வந்து எனக்கு சொன்னவங்க பேர் வந்துருக்கு, ஒரு பேர் எடுத்து போட்டு வந்து என்னட்டு ஆசீர்வாதம் பண்ணி தான் நீ வங்காளத்துக்கு போகணும்னு கிடைச்சேன்னு சொன்னேன். பிரசவத்துக்கு தான் கிடைச்சது. ஸோ ஆனால் நான் அவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்ச டைமில் அவள் இறந்துட்டா. 2010 சம்திங் ஏதோ. நல்ல மனசு, எல்லாருக்கும் விருப்பம். அவன் டீச்சிங் மெத்தட் தான் எனக்கு வந்து கிடைச்சது. உண்மையாக மனசு பிரசாதம். அந்த பிள்ளை ஒரு பிள்ளையும் வைத்தியநோக இருந்து போகாமல் இருக்காது. வீட்டில் என்ன ஸ்கூலுக்கு கட்டாமல் போக விரும்பும். என்னன்னா அவன் அந்த தோடம்பம் டாஸ் வேண்டி வச்சிருப்பா. அப்போ அந்த பிள்ளை அவ எப்படி அதுக்காக என்னாலும் போகும். ஸோ அவள் சூப்பர் லேடி. அவ மாதிரி ஒருத்தரையும் நீங்கள் வாழ்நாளில் கண்டிருக்க மாட்டீங்க. எங்களை ஊருக்காரர்களுக்கு தெரியும் சூரியக்கா பற்றி. ஸோ அதனால் அது முக்கியமாக சூரிய ஆகணும். ஆனால் செல்லமா சூரியக்காரன் கூப்பிடுறது. அதில் சூரியகா மாதிரி குலேந்திரன்டா எங்களுக்கு அது யாருன்னே தெரியாது. சூரியகான்னு சொன்னால் தான் ஊரில் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு முதல் வணக்கங்கள். உண்மையாக சூரியக்காவும் பாட்டாவும் தான் என்ன ரோல் மாடல்ஸ். அதே மாதிரி வேற ஒரு அவையில மாதிரி வந்துட்டுன்னு வரையிலும் எனக்கே தெரியாது. ஆனால் அவையில பின்பற்றணுமென்ற சில விஷயங்களை செய்துட்டு இசைக்கிழமை என்ன பட்டத்தை ஜாழ்ப்பாண கல்விகளுக்கு மூலம் பெற்றுட்டு பட்டதாரி ஆசிரியர் நியமனம் கிடைச்சது. அந்த ஆசிரியர் நியமனம் கிடைச்சா கூட போய் பார்க்கும்போது ஆனால் பாட்டை சொல்லுவேன். ஒரு இப்போ என்ஜினியர் டாக்டர்ன்றதில் ஒன்றும் இல்லை. எந்த துறையை நீ எடுக்கிறியோ அந்த துறையில் அதை கொண்டு வரப்ப நீ மேலே கொண்டு வர அவைகளுக்கு ஈஸியாக படிப்பிக்க. உண்மையாக சங்கீதம் பண்ணாலே போரிங் எடுக்கணும். ரைட், அது சங்கீதத்தை யார் படிக்கிறது? ஆனால் அப்போ வந்து பார்த்தா சித்திரமும் வராது. சித்திரம் தெரிஞ்சவன் தான் சித்திரம் தருவான். டான்ஸ் அவங்கள்ட்ட என்ன கொட்டால அடிக்கிறதுன்னு சொல்லி அது பயம். ஸோ எல்லாம் போரிங் தான், எல்லாம் கஷ்டம்தான். மேத்தும் கஷ்டம்தான். எல்லாருக்கும் சில பேருக்கு ஓடும், சில பேருக்கு ஓடாது. அப்போ என்ன செய்யறேன்? அப்போ நான் என்ன அதை எப்படி மாணவர்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் உருவாக்கணும். மற்றது ஓயலுக்கு நான் வாத்தியம் கீறணும். வாத்தியம் கீறதுக்கு ஞாபகத்தில் இருந்தால் ஈஸி. அதாவது படம் இங்கே எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். அதாவது நான் இந்த தேங்காய் சிரட்டை, இந்த என்ன ட்ரம்ஸ், இந்த குளோரின் வாரது, சீமெண்ட் வார ட்ரம்ஸுகள் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் நாங்கள் கழுவி இதில் போட்டு ட்ரம்ஸுக்கு 2 பக்கமும் தோலை வாட்டி, ஆட்டு தோலை வாட்டி கட்டி இறுக்கி கட்டி அடிக்கலாம். மற்றது சிரட்டையில் வீணை வாயல் அது இதுகளெல்லாம் செய்து நாங்கள். மற்றது இந்த செக்ஸபோன் அப்படி எல்லா வாத்தியங்களை உருவாக்கி, ஆனால் வாத்தியம் அது ப்ளே பண்ண சத்தம் கேட்கணும். அது எங்களுக்கு முக்கியம். மற்றது நீங்கள் என்னதான் நீங்கள் எங்கேயும் கற்றுக்கணும் எனக்கு தெரியாது. நான் அடித்து சொல்லுவேன். சயின்ஸ்லையும் மேத்லையும் எல்லாத்துலேயும் எக்ஸிபிஷன் இருக்குது. சங்கீதத்தில் எக்ஸிபிஷன் இருந்தது நான் ஒன்றாலும் காணதில்லை, இனி வரைக்கும் காணல. அது எனக்கு அது ஒரு இதாக இருந்தது. இந்த ஆரம்பமாக எல்லாரும் எக்ஸிபிஷன் நான் ஒன்றால் அவங்க காசு கொடுப்படும், எல்லாம் செய்யப்படும், ஏதோ பெரிய அல்லோலம். எங்களை சங்கீதம் மட்டுமே எங்ககிட்ட மட்டுமே இல்லை. சரி, நாங்களும் செய்ய மாட்டோம். அவள் படியெடுத்து சொன்னால் படியெடுத்து போய் சந்தோஷம். ஓகே, நாங்கள் எல்லாம் விதமாக சுப்ராசத்தை சுற்றி இருக்கிறார்கள் எல்லாரும் அந்த கொஞ்சம் அப்படின்னா. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நான் மாடல் மட்டும்தான் காட்டினது. இப்படி இப்படி செய்யறதுக்கு நீங்கள் இதுகளை செய்யணும். அவங்களும் எல்லாம் வடிவெடுக்க எல்லாம் செய்து எல்லாம் நாங்கள் 3 கார்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி 3 ஸ்கூலுக்கு கொடுக்கணும். மலைப்பிடல் வலியத்துக்கு கொடுக்கணும். எல்லாம் கொடுத்து கூப்பிட்டு மாலை எல்லாம் செய்து அவையிலே தான் எல்லாம் கோலம் போட்டு நாங்கள் வாத்தியம் நடுவில் அது மிளத்தூளாலையும் அவுட்லைனுக்கு கோதுமை மாவாலையும் அதெல்லாம் அதை தான் செய்தது. ஆனால் நான் அதை கைட் பண்ண மட்டும்தான்.
அப்போ நாங்கள் இப்போ பெரிய ஒரு விழா மாதிரி தான் செய்தனாங்க. நாங்கள் ஸ்கூலில் படி அவளுக்கு தெரியும் சுவாந்திக்கு கௌரிக்கு கல்யாணம் மாமனு தான் நாங்கள் சொல்லப்பட்டது இந்த எக்ஸிபிஷன் டைமில். இவளுக்கு தெரியும் இவளுக்கு கல்யாணம் மாமன் மாப்பிள்ளை யாருக்கு தெரியல எடுத்து சொல்லிக்காது பிரச்சனையே முடிஞ்சது ஒரே நேரத்தில் முடிச்சிடுவாங்க. நாங்கள் அடி அடிக்கிறது 2 பேரும். ஆனால் இப்போ ஹெல்ப் பண்ணிடணும் எல்லாத்துக்கும் எங்களுக்கும் தெரிவிக்கணும் அது உண்டு. என்ன இந்த இதை கொண்டு போய் எங்களோட வலயத்தில் இருக்கிற எல்லா டீச்சர்ஸுக்கும் பிரின்சிபலுமா ஒரு மீட்டிங்கில் கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ அவ எல்லாருமே சொல்லிச்சுன்னா இப்படி ஒரு நாளும் நம்ம கேள்விப்படவே இல்லை, இப்படி செய்யலாமான்னு வந்து பாருங்க எல்லாமே செய்து சவுண்டெல்லாம் உருவாக்கி காட்டினாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து பார்த்த எல்லாருக்கும் கிடைச்சு நாங்கள் இவ்வளோ உருவாக்கினீங்க. மற்றது நீங்கள் படங்களில் பார்த்துருப்பீங்க வயலின் மாதிரி இப்படி வாசிச்சு காட்டினா அதெல்லாம் மாற்றிட்டாங்க. அவங்க பாலிஷ் பண்ணி அதை பொழிலாக செய்கிறாங்க. நாங்கள் அதில் தான் தூக்கி எறிஞ்சு போட்டுருக்கோம் உடன்தான். ஸோ உடுக்க எல்லாம் செய்யலாம். ஸோ என்னென்ன செய்யணும் வாத்தியம் அது மற்றது எங்களுக்கு என்னென்னா அந்த நேரம் டிவியில் தானே இப்போ நாங்கள் சுற்றி ரெண்டுற மாதிரி படம் வேறு இங்கே பாட்டு ரெக்கார்ட்லாம் போட்டு வச்சுட்டு அதை போடுற மாதிரி இந்த ஆள் பாடுறது அப்படி இப்படி அந்த குருவி இதன்ற மாதிரி வீணை வாசிக்கிறக்க அந்த சவுண்ட் வர மாதிரி அப்படியெல்லாம் அது எல்லாம் அங்கே வந்த பொடிகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அதை பார்த்துக்கொண்டே இருக்கணும். என்ன இதுண்டு பின்ன அந்த விளங்க படத்துல இது ஒரு டிவின்னா டிவி குட்டியாக இருக்குதுன்னு பார்க்க ஆசையாக இருந்துச்சு. அப்படி அந்த சில விஷயங்கள் உண்மையாக நாங்கள் என்னன்னு சொல்றது எல்லாத்தையும் நாங்கள் அந்த பொருள் நோக்கத்தில் பொருள் தேர்வு நோக்கத்தில் பாட்டா சொல்லுவார் என்னையுமா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தெரியாண்டா உங்கள் படிப்பு பிரியோசனம் இல்லை. அந்த படிப்பு என்னென்னா எக்கனாமிங்கன்னா நாங்கள் வேலைக்கு போகிறது வேலை செய்துட்டு காசை வெட்டுறது வந்துருந்துருக்கோம். வீட்டில் ஆடிட்டிங் செய்கிறீங்க, வீட்டில் அதை பற்றி மேனேஜ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நாங்கள் அக்கௌண்டிங்கை பயன்படுத்துறதில்லை. அது அதில் இருந்த சிஸ்டத்தில் இருக்கிறத பார்த்துட்டு ரைட் அக்கௌண்டிங் இன்ஜினியரிங்னு சொன்னால் அங்கே போய் சில வேலைக்கு நான் செய்கிற லேபர் செய்யுங்கோ அதை பார்த்து கொண்டு வந்துட்டு வராது. வீட்டு ஏதாவது தொடர்ந்து கூட்டு வேண்டாம் தெரியும் ப்ராக்டிக்கல் இல்லை எங்கள்கிட்ட. அதான் பிரச்சனை. மற்றது எந்த பாட்டா சொல்கிற மாதிரி எந்த ஒர்க்கும் இங்கே வந்து பார்த்தா பிறகுதான் தெரியுது. பிளம்பிங்கு தான் கூட காசு என்ஜினியர் டாக்டர்ஸ் எல்லாம் கூட்டி கொண்டு போக வேண்டியதாக நாங்கள் கைத்தொழில் இல்லாமல் வளர்ந்துருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது எங்களோட ஃபோக்கஸ் பிள்ளை. நீங்கள் என்ஜினியருக்கு எடுப்பட்டுட்டீங்களா, நீங்கள் டாக்டருக்கு எடுப்பட்டு அதெண்டா தான் அந்த பிள்ளைய மற்ற எல்லாம் பிள்ளையே இல்லை. அது உங்களோட பிள்ளை சொல்லுங்க. மென்டலாகவும் அந்த பிள்ளைகளை ஒரு இதுக்கு தான் அந்த தயார்படுத்துறது, ஃபிசிக்கலாகவும் எல்லாம் அதுதான். மற்றது ஓகே இந்த நேரத்தில் நான் இப்போ யோசிக்கிறது எல்லாம் ஓடிட்டோம். ஓகே எல்லாம் காசு சேர்க்குறோம், கல்யாணம் கட்டுறோம், பிள்ளை போடுறோம், அதை கல்யாணம் கிடையாது. கடைசியில் பார்த்தா பாடைக்கு போக ஒன்றும் கொண்டு போகிறீங்க. என்னத்துக்காண்டி இவ்வளோ ஓடினோம்டா பின்னுக்கு தெரிவி பார்த்தா என்னத்துக்காண்டே தெரியுது. என்னத்துக்காண்டி பெஸ்ட் ஆகணும் நினைச்சோமோ, என்னத்துக்காண்டி என்ன செய்ய நினைச்சோம்ன்றதே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டா சொல்கிறேன் அவ்வளோ சாமானும் நான் யோசிக்கிறேன். என்ன பாட்டா அந்த நேரம் சொல்லாங்க இது பாட்டா ஏதோ சொல்கிறேன் கேட்டேன் அவ்வளோதான். பேருந்து யோசிக்கும் போது தான் நான் பாட்டா சொன்னது எல்லாமே சரி. பாடத்தில் ஒரு பாடத்தை நீ மைனஸ் சென்றாலும் ஒரு பாடத்தை ப்ளஸ் சென்றாரு எல்லாம் சரி எல்லாம் சமம். அன்றைக்கு நான் யோசிச்சது இந்த சங்கீதத்தை எங்கேயாவது மேலே கொண்டு போகணும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா அதான் அந்த இப்போ இதுகளெல்லாம் நாங்கள் புத்தளிப்பு கண்காட்சி விட்டு செய்தாங்க. நான் வடகிழங்க சங்க சபை படிக்க தொடங்கின போது கிரேட் 2 படிக்கும்போது சூரியகா இதில் பாட் பண்ணிடுவாங்க. இது முதலாவது வந்து, இது 2வது வந்து, இதில் 3வது வந்து. என்ன இது 3 வந்தியும் ஒன்றில் பார்த்து பார்த்தா எழுத வேண்டியது. எங்களுக்கு என்ன ஒரு புத்தகம் இல்லை. என்னென்னா உண்மையாக அதாவது யாழ்ப்பாணத்தில் இவ்வளவோ கலைஞர்கள் இருந்தாங்க. பஞ்சமூர்த்தி, மனமூர்த்தி எல்லாரும் இருக்கலாம். ஒன்று நடனத்தில் மட்டும்தான் வீரமணி ஐயர் செய்திருக்கிறார். மற்ற ஒன்றுமே ஒரு திறமை வேறு ஒன்றுலையும் செய்யலை. எங்களுக்கு பசி, அதாவது ஏழு பிள்ளைகளுக்கு நோட்ஸ் இல்லை. எக்ஸாமுக்கு நோட்ஸ் இல்லாதபடியால் யூனிவர்சிட்டிக்கு ஒரு பாடமாக நீங்கள் ஏழில் ஒரு மியூசிக் பாடமாக எடுத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு கட் அவுட்டுக்கு கஷ்டம். நோட்ஸ் இல்லை, அதுக்கு மறுமொழி வராது. அப்போ மார்க்ஸ் இல்லை, நீங்கள் ஃபெயில் விடையில் ஓடலாம். நோட்ஸே இல்லை. மற்றது என்ன இந்தியன் ஆட்கள் இந்தியன்ஸ் இந்த புக்ஸ் தான் நாங்கள் உண்மையாக அறிமுகம் பண்ணுறோம். ஒரு ஒன்றுமே நாங்கள் இன்னும் பண்ணுறதில்லை.
எங்கள்கிட்ட இல்லை, அதான் சாப்பாடு இல்லை, எங்களுக்கு பசிக்குது, நீங்கள் சொல்கிறீங்க இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு இரு, அவ்வளோதான். அது மிச்சத்துக்கு எங்கே போகிற, எங்களுக்கு தேவை, அதாவது தேவை 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 தேவை. ஒருத்தரும் சொல்லி தரவங்க இல்லை, மற்றது பாடமாக்க சொல்கிறோம். இதை பாடமாக்கினா பாடமாக்கி எழுமண்டா பாடமாக்கலாம். நாங்கள் கேம்பஸ்லேயே அப்படித்தான், பாடமாக்கினா கொஞ்சம் பேர் ஃபெயில், நாங்கள் ஏதோ சாப்பி குப்பி ஒத்துக்கிறது, அவ்வளோதான். அது விளங்கி படிக்கிறே இல்லை, விளக்கமா அல்லது ஒன்றோடையோட பாட்டா சொல்கிறது ஒன்று என்னன்னா, ஒன்றோடையோடு தொடர்பு படுத்தினா உனக்கு ஈஸியாக தலைகளை நீக்குமா. அப்போ சரி என்று சொல்லி போட்டு அப்போ அதால தான் இந்த புத்தகத்தை எழுதுவோம். நான் அந்த கிரேட் 2 படிக்கும் போதே யோசிச்சது, எப்பயாவது ஒருக்கா எழுதி முடிச்சிடணும், இந்த புத்தகம் எழுத வேணும் முக்கியமாக. ஆனால் நானுமோ எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தேன். கல்யாணம் கட்டாயம் குடும்பில் வந்துருந்தேன், ஒருக்கா கொடுத்து செய்து பார்ப்போம்னா பக்கத்தில் வந்தீங்கன்னா இதெல்லாம் செய்யலாம். என்ன புத்தகத்தில் படமும் போட்டால் தான் ஈஸியாக படத்தை பார்த்தோன்னே எனக்கு முழுக்க தெரிஞ்சிருப்பேன், யோசிக்க தேவையில்லை. அந்த அப்படியெல்லாம் நிறைய இதானும் போது எல்லாம் ஆடிச்சுன்னா சரி என்று விட்டுட்டு இந்த 2010 அம்மிட்ட கல்யாணத்துக்கு போகும்போது எடுத்துக்கொண்டு வந்தேன். எடுத்துக்கொண்டு வரும்போது 8ல் ஒரு பங்கு தான் என்னோட நோட்ஸ் இருந்தார். உண்மையாக நீங்கள் நம்புறீங்களோ நான் வேலையோ எனக்கு பிரவஞ்சு தான் ஹெல்ப் பண்ணுறேன்னா நான் சொல்லுவேன். காலமாக வெளியே ஒரு நோட் இது வச்சுட்டு படுத்துருப்பேன். காலமாவுடைய இடையில ஒருக்கா ஒழும்பி நீங்கள் என்ன எழுதணுமெண்டு தோன்றும் டக்குன்னு எழுதி வச்சுட்டு நோட்டை எழுதி வச்சுட்டு படத்து நிறுத்தி வருவேன். காலம் ஒழும்பி தேடுவார். தேடினதில் இவ்வளோ வந்தது 8ல் 1 பாங்கிலேருந்து 8 பாங்கு வந்ததுக்கு காரணம் இந்த இவ்வளவு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட நான் நினைக்கிறேன், நான் ப்ரௌடாக சொல்ல வரையில தேவை இல்லை என்றது என்னுடைய திங்கிங். மற்றது நான் ஒரு மேத்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தும் 22 சுருதியெல்லாம் பாடமாக்கினாங்க இடையில. அதாவது நீங்கள் மல்டி பண்ணுறது ஈஸி, கிரேட் 2 படிச்சிருந்தாலே ஓகே. ஆனால் இடையில முடிஞ்சிடும், 2 இடத்துல முடிஞ்சிடும். நீங்கள் திருப்பி அந்த பாடமாக்கினாங்க தான் நீங்கள் திருப்பி இங்கால மிச்சம் கல்குலேட் பண்ணிக்கொண்டு போகலாம். ஸோ அது இல்லாமல் ஆக்குறதுக்காண்டி அப்படி ஒரு ஆண்டு கண்டுபிடிச்சு பேருந்து எழுதினாங்க. அப்படி கணக்கு விஷயம் எனக்கு நான் படிக்கும் போது பிரச்சனை வருவாங்க சாமானும். மற்றது இப்போ COVID-19 வந்தபடியால் இந்த ஸ்டூடெண்ட்டுடைய அம்மா அப்பா என்னோட அந்த விட்ட நான் போய் வர்றது அவர் தலைகேள்வி கேட்டார். அவர் இன்ஜினியர் முருட்டை கேம்பஸ். அப்போ அவன் சிஸ்டர் தான் இங்கே வந்திருக்கா. அவர் நிறைய கேள்வி வைப்பேன். அவள் டீச்சர் இதில் இப்படி கிடக்குது, இதில் டீச்சர் ஏன்னா நான் ஓகே சொல்ல போகிறதோ இது உண்மையாக அப்படிதான் யாராவது கேட்டால் தான் நான் எனக்கு தோன்றின பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்து வச்சுட்டேன் நோம்பலை. ஆனால் சில விஷயம் எனக்கு வேறு யாரும் கேட்டால் தான் கேள்விக்கு மறுமொழி தேடலாம். இப்போ தேடித்தான் இப்போ இந்த அதுக்குள்ளே மாட்டேன். ஆனால் என்ன நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த புத்தகத்தை நான் விற்கிறேன் என்ற நோக்கம் இல்லை. நான் கெயின் அடிக்கல லாஸ்ட்டும் ஆகலால் ஒன்று தான். ஆனால் ஒன்று என்னுடைய அச்சீவ்மெண்ட் என்னென்னா, ஊரில் கொண்டே பிள்ளைகள்கிட்ட கொடுத்துருவோம். ஏஎல் ஓஎல் பிள்ளைகளுக்கு கொண்டே அடையணும் மண்டபடியால். நான் கருத்துறையில் இருக்கிற 4 பெரிய ஸ்கூல், அதாவது வேளாண் ஸ்கூல், 4க்கும் பொது நூலகம், கருத்துத்துறை பொது நூலகம், மற்ற ஞான சமூக மன்றம், இது எல்லாத்துலேயும் இருக்குது போய். அது மட்டும் இல்லை ஜெஃப்னா யூனிவர்சிட்டி, ஜெஃப்னா ராமன் அகாடமி, மற்றது மேன் ஸ்கூல்னா அதில் என்னுடைய பட்ச்மேட் ஒரு பிரின்சிபலாக இருக்கிறாள், அவருக்கு முடிக்கிறாங்க உடுவில் மேன் ஸ்கூல். மற்றது என்னுடைய பட்ச்மேட் எல்லாம் இப்போ எல்லாருமே ஐஎஸ்ஐயாரும் உதவி கல்வி பணிப்பாளர்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ அவையிட்ட கொடுத்தாங்கால போக மாட்டபடியால் அவையிட்டையும் கொடுத்தாச்சு. கிளிநொச்சியில் படித்தபடியால் கிளிநொச்சி மத்திய மகாவித்தியாலயம், மட்டக்களப்பு யூனிவர்சிட்டி, கொழும்பு தமிழ்ச்சங்கம், கொழும்பு நூலகம், அதில் 2 இருக்குது, இங்கிலீஷும் தமிழும் கொழும்பு நூலகம். எல்லா இடத்துலையும் கொடுத்தாச்சு. ஒரு மாதிரி கொண்டு போய் 8 புத்தகம் ஒரு பேக்கில் வைக்கலாம். அடுத்த பேக்கேஜ் $100 அதுக்கு அடுத்த வச்சுருவாரு. ஆனால் எனக்கு என்னென்னா அதை கொண்டே கொடுத்துருவோம். எங்களோட வச்சுமேட்டுக்கு எங்களுக்கு வேலை கிடைச்சி 25 வருஷம். அப்போ எல்லாரும் வாழறாங்க. அதை சொன்னாங்க நீ வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் கொண்டே கொடுத்துடலாம். இது சாட்டியம் இடம் பார்த்துட்டு எல்லாரும் கம்பல் அடிச்சு 10 கேர்ள்ஸும் 12 பாய்ஸும் சேர்ந்து எல்லாரும் போய் வந்தோம். எல்லாரும் கொடுக்கத்தக்கனையாக இருந்தபடியால் ஈஸியாக போயிட்டுது. இப்போ அங்கே கேட்கணும். ஆனால் நான் சொன்னேன் எனக்கு அங்கே நின்று தான் இதை அடிக்க வேண்டியதில்லை, அதான் பிரச்சனை. ஸோ மற்றது என்னென்னா இதில் கணக்கு விஷயம் என்னென்னா பேட்டர்ன் மெத்தடை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அதாவது சொலவரிசை இலக்காரம் அதுகளெல்லாம் வரைவு மூலம் போட்டிருக்கிறபடியால் படித்தபடியால் கொஞ்சம் வரைவு வந்துச்சுது. அப்போ வரைவை கீறி அதை பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா பாடமாட்டது இல்லை, அப்படியே நீங்கள் படித்து முடிச்சிடலாம்.
மற்றது டிராயிங், அதாவது கீதம், ஜதீஸ்வரம், ஒவ்வொரு பாட்டின் இதையும் கோலம் வடிவில் கீறத்தக்கனையாக இருக்குது. அதை செய்தால் அப்போ ஈஸியாக கோலம் செய்ய போடுற மாதிரி காட்டி கொடுக்கறதையே நான் பாடி பாடி கோலத்தை கீறி கொடுத்து காட்டுறது. அப்போ அவங்களுக்கு அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பாட்டும் ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த இதெல்லாம் செய்தேன்னா இது 12 வருஷத்து உழைப்பை முடியாது. மற்றது திருமதி சுலோச்சனா அவர்கள் என்னன்னு கேட்டால், தங்களுக்கு ஒருக்கா சங்கீதத்துக்கும் மூளை மற்றது இதால் என்ன பயன் அடைகிறது, எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ற மாதிரி அதே மாதிரிக்கா ப்ளீஸ் சொல்லும்போது கேட்டால், இப்போ அதால் தான் இப்போ அடுத்த மிச்சம் கொஞ்சம் கூட போகுது. அவ்வளோதான். இடது வலது பக்கம் மூலையில் சாதாரண மக்கள் மக்களை விட வாத்திய கலைஞர்கள் இந்த ஆற்றல் அதிகமாக இருக்குதான் என்று ஆராய்ச்சிகளாக கண்டறிந்தார்கள். இவர்களின் வலது பக்கம் மூலையானது நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறான், என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, நான் சொல்றது சர்டிஃபிகேட் எனக்கு தெரியாது. இவர்களின் வலது பக்கம் மூலையானது அதிக கற்பனை திறன் உள்ளதாக காணப்படுவதால் புதிய படைப்பாற்றல்களை உருவாக்குவார்கள் என நிர்வாகத்தில் உள்ள, அதாவது வாத்தியக்காரர்கள், பாட்டுக்காரர்கள் வாத்தியக்காரர்கள். ஒண்டவில் பல்கலைக்கழகத்தில் உளவியல் நிபுணர்கள் இந்த ஆராய்ச்சியினை கொள்ளும் போது 20 மாணவர்களை தேர்ந்தெடுத்தனர். அதாவது வாத்தியம் கற்ற இசை மாணவர்களையும் இசை பயிலாத மாணவர்களையும் ஆய்வுக்கு உட்படுத்தினார்கள். வீட்டு உபயோகப் பொருட்களையும் எழுதப்பட்ட ஒரு சொல்லினையும் கொடுத்து இரண்டுக்கும் இடையிலான தொடர்பினை உருவாக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. அதன் போது இசைக்கலைஞர்கள் மற்றவர்களை விட தொடர்பை கூறுவதில் புது புது உத்திகளையும் புது உபயோகத்துக்கு பொருட்களை பாவிக்க முடியும் என்று கூறினார்கள். அந்த வீடு பொருட்களை வச்சு அது மட்டுமல்லாது இவர்கள் இந்த பெருமூளையின் முன்பகுதியை ஸ்கேன் செய்து பார்த்தபோது மூளையின் கோடெக்ஸ் பகுதியில் ஆக்சிஜனேற்றின் அளவு அதிகமாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அத்துடன் அறிவுத்திறன் ஐக்கு அளவிலும் அதிகமாக காணப்பட்டது. இசை பயிற்சியினால் 25% மூளையானது பெரிதாகின்றது என ஜெர்மன் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்துள்ளார். குறிப்பாக பியானோவை மூட்டுவதனால் மூளையின் அளவு அதிகரிப்பதாக நரம்புத்துறை விஞ்ஞான நிபுணர் கிறிஸ்டோ பண்டி கூறியுள்ளார். மூளை வளர்ச்சி குன்றிய பிள்ளைக்கும் மனநிலை குன்றியவர்களுக்கும் இசை வைத்தியம் மியூசிக் தியரி உதவுகிறது என்று நிரூபிச்சிருந்தார்கள். உதாரணமாக சங்கீதத்தில் பயன்படுத்தப்படும் சங்கராபரண ராகத்தினை, அதாவது மேஜர் ஸ்கேல், அதாவது வெஸ்டர்ன்ல மேஜர் ஸ்கேல்னு சொல்றோம் சங்கராபரணம். அவையிட்ட 2 மட்டு தான் இருக்கு, டியூன் தான் இருக்குது. எங்கள்கிட்ட 72 தாய்ராகம், அது பெத்த செலவுக்கும் கணக்கு வந்துகொண்டே இருக்குது. ஸோ நாங்கள் உண்மையாக பெருமைப்படணும். ஆனால் நாங்கள் எப்போதுமே அடுத்தவன், அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் எப்பவும் அடுத்தெல்லாம் சாயிடும் எங்களோட தமிழை விட்டுட்டு. இப்போ நாங்கள் அடுத்த புத்தகம் அதான் எழுதுறேன். எல்லாரும் கேட்டீங்கன்னா தமிழில் பாட்டு இல்லை, உருப்படி எழுதியே நாங்கள் இல்லை, எல்லாத்துலேயும் உருப்படி இருக்குது. அஷ்டபதி அந்த சில இது இல்லை எங்களுடைய, மற்றவெல்லாம் பழசில் இருந்தது. அதான் மாமா சொன்ன மாதிரி முந்தி பார்வை வாத்தியம் ஆலயத்தில் மட்டும்தான் இருந்தது. ஆலயத்தில் எந்த இடத்துல இசைக்கப்படுகிறதா வந்து உங்களுக்கு அந்த சவுண்டை வச்சு சொல்லுவீங்க. ஓ இப்போ இந்த மூலையில் வாசிச்சு கொண்டிருக்கிறாங்கன்றது உங்களுக்கு அந்த காலத்தில் தெரியும். இங்கே அந்த படையெடுப்பால் தான் இந்த நாதஸ்வரம் மேளம் எல்லாம் வந்தது. அப்போ அதுங்களில் வீட்டில் வந்து பூந்த சாமான் ஒழிய வர எவ்வளவோ நல்ல சாமான், ஆனால் அது அழிஞ்சிடுது. அது மாதிரி அதை மேலத்தையத்தான் அந்த மண்ணில் குறைந்த ஆளுங்களுக்கும் ஆப்டிஷன் அந்த மற்றது ஏழாள் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் போட்டால் இந்த லெவல் குறையும், சத்தம் அதுக்கு எல்லாம் குறைந்து அமைதியாக இருக்கும். எங்களை அப்பாவுக்கு பழைய பாடல்களை கேட்கறதுல நல்ல விருப்பம். சட்டரைக்கு இரவு அம்மாட்ட சொல்லிடுவோம், நான் கொடுக்க பாட்டு கேட்டுத்தான் படுப்பேன். அவள் ஏன் அதுக்கு காரணம், அதாவது மூளையின் மின்னலை இஜிஜி இயக்கத்தில் இசையினால் ஏற்படும் மாற்றத்தை P.A. பாஸ்கர் என்பவர் மனிதனின் மூளை வளர்ச்சி அடைகிறது, அதாவது இசையுடன் பொருந்தியுள்ள தாளம் தான் இந்த மாற்றத்திற்கான காரணம் என கூறுகிறார். பழைய பாடல்கள் திரும்ப கேட்கிற போது அவரோட அந்த நரதி சக்தியும் போது அந்த அதான் அதை கனெக்ட் பண்ணி நம்ம தாளத்தையும் இதையும்